ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு 20 டேஸ்க்கு மேல ஆச்சுன்னு நெனைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு. ஸோ, அதனால என்னால வீடியோ போட முடியல. அதுக்காக சாரி. அண்ட் நம்மளோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபர நம்ம ரீச் பண்ணிட்டோம். பட் இன்னும் நம்ம பேமெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகல. அது என்னோட மிஸ்டேக் தான். நான் கன்டினியூஸா வீடியோ போடுறது கிடையாது. பிகாஸ் என்னோட சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என் வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த சர்ப்ரைஸ் போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொன்னா கரெக்ட்டா இருக்கும். ஸோ, அதனால உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இருக்காங்க. மதுரையில இருக்காங்க. அந்த அம்மா. அவங்க பேர் சொல்ல வேண்டாம்னு நான் நெனைக்கிறேன். பட் அவங்க வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் நான் நம்மளோட சேனல்ல திருப்புகழ் புக்கெல்லாம் குடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? அப்ப அவங்களுக்கும் நான் கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டா தான் எனக்கு அவங்க பார்த்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் புக்ஸ் தான் இருந்துச்சு. அப்ப நான் அத அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். பட் அது சென்ட் பண்ணும்போது கூட அவங்களுக்கு ஒரு பாபாவோட சிலை சென்ட் பண்ணியிருந்தேன். அன்பார்ச்சுனேட்டா பாபாவோட சிலை பிரேக் ஆயிட்டு அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டாங்க. என்கிட்ட இன்னொரு சிலை எனக்கு நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பட் அவங்க என்கிட்ட சிலையெல்லாம் கேட்கல. நானா தான் விருப்பப்பட்டு குடுத்தேன் அது அவங்களுக்காக. தெரியல. ஆனா ஏன் அவங்களுக்கு குடுக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னு கூட எனக்கு தெரியல. எந்த ப்ரீ பிளான்டும் இல்ல. புக் மட்டும் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. நான் புக்க ஆஸ் யூசுவல் எல்லாருக்கும் பேக் பண்ணும்போது பேக் பண்ணேன். ஆம் சரி சிலையும் எடுத்து குடுக்கணும்னு தோணுச்சு. அப்படியே வச்சு பேக் பண்ணிட்டேன். குடுத்தாச்சு. ஆனா அவங்களுக்கு போய் ரீச் ஆகும்போது அது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இது ஒரு 3 to 4 மந்த்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு செலவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. என்னால அதுக்கப்புறம் அவங்களுக்கு குடுக்கவே முடியல. ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேல இருக்கும். பட் இப்ப ரீசென்ட்டா தான் அவங்களுக்கு நானு குட்டியா பிராஸ்ல ஒரு ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு பாபா சிலை அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா சந்தோஷப்பட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல அத நான் அவங்களுக்கு குடுத்துருப்பேன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப மாசம் ஆயிடுச்சு என்கிட்ட சொல்லி கேட்டுட்டு, அதுக்கப்புறம் என்னால குடுக்க முடியல. என்னால போய் தேடி வாங்க முடியல. எனக்கு டைம் இல்ல உண்மைய சொல்லணும்னா. ஆ 2வது எனக்கு ஆன்லைன்லேருந்து வாங்கி, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அத குடுக்கணுன்ற அளவுக்கு எனக்கு அவ்ளோ விருப்பம் கிடையாது. பட் ஒண்ணு கேட்டிருக்காங்க. அத கொஞ்சம் நம்ம நல்லா நல்லதா குடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அது அவங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அம்மா நீங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். என்கிட்ட நீங்க சொல்லியிருந்தீங்க பர்சனலா. அதுக்கப்புறம் அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு. ரொம்ப அழகா கியூட்டா இருக்குன்னு. அவங்க ஆ ஆக்சுவலி நான் எதுக்காக இப்போ அத சொல்றேன்னா, அவங்க அந்த புக்குக்கு எனக்கு பே பண்ணிட்டாங்க. நான் யார்கிட்ட பேமெண்ட் வாங்காம தான் புக்கு குடுத்துட்டுருந்தேன். பட் அவங்க எனக்கு ஒரு சம் அமௌண்ட் பே பண்ணியிருந்தாங்க. அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. "நீங்க ஏதாவது பண்றீங்களா?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப நான் எதுவும் அப்பலாம் இல்லங்க. நானு ஃப்ரீயா தான் குடுக்குறேன் அப்படின்னேன். ஓகேனாங்க. அப்ப அவங்க ஒரு அமௌண்ட் எனக்கு குடுத்துருந்தாங்க. அ பட் நான் அ என்னோட பெர்சனல் அ என்னோட பெர்சனல் சம்பாத்தியத்துல என்னால முடிஞ்ச உதவிய ஒரு எஜுகேஷன்ஸ்க்காக நான் குடுப்பேன். எல்லாருக்கும் குடுப்பேனான்னு கிடையாது. பட் கஷ்டப்படுறாங்கன்னு யாருன்னு பார்த்து அவங்களுக்கு எடுத்துட்டு போய் நான் ஒரு அமௌண்ட் குடுப்பேன். அது நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, இத ரொம்ப நாளாவே ரொம்ப செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அ எஜுகேஷன்ட்டு இல்ல. வேற எந்த விஷயமா இருந்தாலும் கேட்டாங்கன்னா, என்னால முடிஞ்சது, அ நான் சம்பாரிக்கிறதுல அதுலேருந்து ஒரு பகுதிய நான் குடுக்கணும்னு மட்டும் தான் நான் நெனச்சிருக்கேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுமே மேக்ஸிமம் நான் அதுக்காக தான். ஆ சப்போஸ் இன் கேஸ் இதுல நமக்கு இன்கம் வந்துச்சுன்னா, இதுலருந்து ஒரு 30% கண்டிப்பா கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம குடுத்துடணும் அப்டின்ற ஒரு மெயின் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கமே அதுதான். ஏன்னா, என்னால மொத்தமா நான் சம்பாரிக்கிறத குடுக்க முடியல. பிகாஸ் எனக்கு பெர்சனலா நெறைய அ எனக்கு நெறைய கமிட்மெண்ட் இருக்கு. 2வது ஃபேமிலி இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டியும் நான் குடுக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுவும் எஜுகேஷனுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா குடுக்கணுன்றது மட்டும் தான் என்னோட இதுவா இருந்துச்சு. ஸோ அதனால எல்லாரும் என்னடா இது எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னு நீங்க நெனைக்காதீங்க. நம்மளோட சேனல்ல நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அது இதுதான். அ பாருங்க அவரு எவ்ளோ எவ்ளோ கியூட்டா, குட்டியா ரொம்ப ரொம்ப அழகா இருக்காரு. கைக்குள்ளேயே அடங்கிறாரு பார்த்தீங்களா?
இந்த குட்டியான, அழகான இந்த பழனி ஆண்டவர் இருக்கார்ல, இந்த ஆண்டி குளத்தில இருக்கார்ல, ஸோ இவர தான் நம்மளோட சேனலுக்கு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். 2வது பாபாவோட ஸ்டாச்சுவும் உங்களுக்கு இதில போடுறேன் பக்கத்தில. ஸோ இப்போதைக்கு வந்து இவங்க 2 பேரும் நம்மளோட சேனல வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். நான் ரொம்ப அதிக லாபம்லாம் கிடையாதுங்க. மினிமம் அமௌண்ட்டு தான் நான் வந்து அ ப்ராஃபிட் வச்சு இத சேல்ஸ் பண்றேன். இதுலேருந்து வர ப்ராஃபிட்ல அ எடுத்து நான் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அ அது எப்படி நாங்க நம்புறதுன்னு கேட்டீங்கன்னா, என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க வாங்குங்க. எல்லா சேனல்லயும் தான் வந்து அவங்கவங்க தேவைக்காக திங்ஸ் எல்லாம் விக்கிறாங்க. பட் இத வந்து அவங்களோட ஓன் இதுக்காக எடுத்துக்கிறாங்க. இது நான் என்னோட ஓன் இதுக்காக மட்டுன்ட்டு இல்ல, கஷ்டப்படுறவங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். என்னால ஃபுல் அமௌண்ட் போட முடியல. என்னோட சப்ஸ்கிரைபர் நீங்க ஒரு 1000 பேர் வந்து என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? உங்களோட கான்ட்ரிபியூஷனா இது இருக்கட்டும் அப்படின்றதுக்காக, ஸ்ட்ரெய்ட்டா உங்ககிட்ட வந்து நான் வந்து இல்லங்க நான் ஒரு குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும். 20,000 ஆகுது. நான் ஒரு 10,000 குடுக்குறேன். நீங்க ஒரு 10,000 குடுங்கன்னு கேட்டா, நீங்க என்ன நம்பி குடுப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா வந்து அத வேற விதத்துல குடுக்குற மாரி என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்ளோ நாள் என்ன பண்ணோம்? ஏது பண்ணோம்? யார்கிட்ட போய் கேட்குதுன்னு தெரியல. பட் வந்து கண்டிப்பா யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும். இந்த மாரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால ஃபுல் அமௌண்ட் குடுக்க முடியலையேன்ற மாரி ஒரு ஏக்கம் இருக்கும். இப்போ அவங்களுக்கு 20,000 தேவைப்படுதோ, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 5,000 கூட வச்சுக்கோங்களேன். அந்த 5,000 கூட அவங்களால வந்து கட்ட முடியாதவங்க நெறைய பேர் இருக்காங்க. அந்த டைம்க்கு என்னால மொத்தமா 5,000 என்கிட்ட இருந்துச்சுன்னா, அன்னைக்கு சூழ்நிலைக்கு இருந்துச்சுன்னா குடுத்துருவேன். பட் அன்னைக்கு சூழ்நிலைக்கு என்கிட்ட இல்ல. என்கிட்ட ஒரு 2,000 தான் இருக்குன்னா, "அம்மா மீதி காசையும் நீங்க குடுத்துங்களேம்மா, என்கிட்ட இல்லன்னும்போது" அப்ப என்கிட்ட இல்லாதம்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நீங்க வந்து என்ன நம்பி இந்த மாரி இந்த குட்டியான, அழகான பழனி ஆண்டவரையும் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து வர ஒரு மினிமம் அமௌண்ட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன்னா, அத வந்து கண்டிப்பா இந்த படிப்பு செலவுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ என்ன நீங்க நம்பலாம். நான் மேக்ஸிமம் எதையுமே வந்து யார்கிட்டயும் வாங்கி செய்யக்கூடாதுன்னு தான் நான் நெனைப்பேன். பட் ஃபினான்ஷியலா ஒருத்தவங்களுக்கு மொத்தமா என்னால ஹெல்ப் பண்ண முடியல. இது கூட ஏன்னா, ஒண்ணுமே இல்லாம, ரொம்ப எதுவுமே இல்லாம, ஆனா என் பிள்ளை படிக்கணும்னு நெனைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்காக இது போணும்னு மட்டும் தான் நான் நெனைக்கிறேன். என்ன நம்பி நீங்க வாங்கலாம். நான் உங்கள ஏமாத்த மாட்டேன். அதுவும் நம்ம அப்பா பேர சொல்லி முருகரோட சிலைய சேல்ஸ் பண்ணி, அந்த காச நான் என்னோட ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்க மாட்டேன்னு நம்புறவங்க கண்டிப்பா இத வாங்கிக்கோங்க. ஆ அது எல்லாத்தையும் தாண்டி உங்க வீட்டுக்கு ஒரு குட்டியா, ரொம்பவே அழகான, குட்டியான ஆண்டி முருகன் உங்கள தேடி உங்க வீட்டுக்கு வரப்போறாரு. ரொம்ப ரொம்ப நல்லது தான் நடக்கும். பாபா சிலையும் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும். வாங்கிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட நம்பர் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. அ உங்களுக்கு நான் கண்டிப்பா கொரியர் பண்ணி விடுறேன். நான் உங்கள நிச்சயமா ஏமாத்த மாட்டேன். அத நீங்க நம்பலாம். அதுவும் அப்பா பேர சொல்லிட்டு நிச்சயமா ஏமாத்த மாட்டேன். நீங்க எனக்கு குடுக்குற அந்த கொஞ்சமான அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து கண்டிப்பா வந்து என்னோட சொந்த செலவுக்காக மட்டும் நான் எடுத்துக்கவே மாட்டேன். 2வது நீங்க வந்து ஒரு நல்ல காசுக்காக இத வாங்குறீங்க. உங்க வீட்டுக்கு நம்ம அப்பா வந்தா மாரியும் ஆச்சு. அத தாண்டி நீங்க ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாரியும் ஆச்சு. நீங்க குடுக்குற அந்த ஒரு 10, 20 ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியும்னா, அது அத நீங்க பண்ணலாமே அப்படின்றது ஒண்ணு தான். எனக்கு வந்து ஸ்ட்ரெய்ட்டா உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு ₹1000 குடுங்களேன், ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரீச் அவுட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தங்ககிட்டயும் நான் பெர்சனலா போய் கேட்க முடியாது. எல்லார்கிட்டயும் எல்லாரோட நம்பரும் என்கிட்ட கிடையாது. ஸோ, அதனால எனக்கு இந்த வழி ம் சடனா தான் தோணுச்சு. 2வது இந்த பழனி ஆண்டவர் வந்து என்கிட்ட வந்ததே ஒரு பெரிய கத தான். எப்பவுமே எனக்கு திருச்செந்தூர் போணும் அப்படின்றது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா, நான் இதுவரைக்கும் போனதே கிடையாது. போணும், போணும் அது மட்டும் தான் இருக்கும். என் வீட்ல எல்லா ஃபோட்டோவும் இருக்கும். நம்ம சரண்யா மேம் இருக்காங்க பார்த்தீங்களா? ஹாய் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நான் வந்து ஒரு 1000 நியர் 1000 நெனைக்கிறேன். அந்த அமௌண்ட்ல ஒரு இந்த முருகர் சிலை. எனக்குள்ள ஃபர்ஸ்ட்டு முருகர் வரும்போது, நான் விருப்பப்பட்டு வாங்கணும்னு நெனச்சது அவங்க கிட்ட வாங்குனேன். அப்போ அவங்க கிட்டேருந்து எனக்கு வந்து திருச்செந்தூரோட ஃபோட்டோ 2 கிடைச்சது ஃப்ரீயா. அப்புறம் பன்னீர் இலை விபூதிலாம் கிடைச்சது. அப்படிதான் திருச்செந்தூர் முருகன் எங்க வீட்டுக்கு வந்தாரு. அத எங்க வீட்டோட நான் ஒட்டி வச்சுட்டுருப்பேன். அதுக்கப்புறம் நான் கடைக்கு போம்போது நானா விருப்பப்பட்டு வேல் வாங்குனேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி முருகர் சிலை நானா விருப்பப்பட்டு வாங்குனேன். ஆனா பழனி ஆண்டவர நான் வாங்கணும்னு நெனைக்கவே இல்ல. ஏன் அது எனக்கு தோணலன்னு தெரியல.
ஆனால் நிறைய திருப்புகழ் படிச்சிருக்கேன். பட் ஒரு திருப்புகழ் மட்டும் நமக்குள்ளே ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த திருப்புகழ் மட்டும் நான் எப்பவுமே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் எதை படிக்கிறேனோ இல்லையோ, அந்த திருப்புகழ் ஆட்டோமேட்டிக்காக என் வாயில வந்துரும். நான் ஆஃபீஸில் இருக்கும்போது, ஆட்டோல போகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டே தான் இருக்கும். பார்த்தா அது வந்து நம்ம பழனியோட திருப்புகழ் தான். வேற ஒண்ணும் கிடையாது. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட முடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மடியால் மயக்கம் உருவேனோ அந்த திருப்புகழ் தான். அது என்ன அறியாம என்னை ஒட்டிக்கிச்சு. அது என்னன்னு பார்த்தா பழனி முருகனோட திருப்புகழ் தான். அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூஸா எனக்கு நெறைய நடக்குது. நெறைய வந்து பழனி ஆண்டவர் அந்த பாடல்கள் எங்க பார்த்தாலும் அதையும் எனக்கு தெரியிற மாரி இருக்கு. ரீசென்ட்டா ஒரு பைக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சாய் பழனி மோட்டார்ஸ் அப்படின்னு அங்க அந்தோட இதுலருந்து. அவங்க எனக்கு ஒரு கேலண்டர் குடுத்துருந்தாங்க. அந்த கேலண்டர் வந்து பழனி முருகனோட ராஜ அலங்காரத்தோட கேலண்டர். எதுவுமே நான் எதிர்பார்க்கல. பட் எனக்கு நடந்தது. 2வது அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு பழனி ஆண்டவர் வாங்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். சரி வாங்கணும். எப்படியாச்சும் வாங்கிடணும். அவரோட சின்னதா ஒரு ஃபோட்டோ வச்சு வாங்கிடணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். பட் பார்த்தா எனக்கு இந்த ரொம்ப குட்டியா எதிர்பார்க்கவே இல்ல. இவ்ளோ குட்டியா கை கடமா, அடக்கமா, எங்க போனாலும் தூக்கிட்டு ஓடிடலாம் மாரின்ற ஒரு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இவரு எங்க வீட்டுக்கு வந்த உடனே எப்படி சொல்றது? ரொம்ப கொஞ்சல ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப கியூட்டா அழகா இருந்தாரு. ரொம்ப கொஞ்சல ஆரம்பிச்சுட்டேன். ஸோ, அப்போ டக்குனு எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. ஸோ, இப்போ ஜூன் மந்த் வரப்போகுது இல்லைங்களா? நெறைய பேர் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ, இப்படி ஒரு ஐடியா இருக்கு. உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என் மேல நம்பிக்கை இருந்து, உங்களுக்கும் பழனி ஆண்டவர் வேணும்னுனா, நீங்க வந்து என்கிட்ட வந்து வாங்கிக்கங்க. நிச்சயமா நம்பிக்கை இருந்தா வாங்குங்க. நான் ஏமாத்த மாட்டேன். ஆ ஒரு நல்ல காசுக்காக நீங்க ஒரு ரூ. 10 ரூ. 20 நீங்க செலவு பண்றீங்கன்னு நெனச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இத உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். அம்மா நான் உங்களுக்கு நடந்தது இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காமலே வந்து உங்கள பத்தி இந்த வீடியோல சொல்லிட்டேன். பட் உங்க பேர மென்ஷன் பண்ணல. அதுக்காக சொல்லிட்டேன். மன்னிச்சுக்கோங்க. தென் எப்பவுமே நான் சொல்றது தான். நம்மளோட சேனல்ல சொல்றது தான். எப்பவுமே உங்களுக்காக மட்டும் வேண்டிக்கவே வேண்டிக்காதீங்க. அடுத்தவங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க. கடவுள் முன்னாடி போய் நின்னுட்டு, எனக்கு எதுவுமே வேணாம். நீ மட்டும் போதும். நீ எப்பவும் என் கூடவே இரு. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நீண்ட ஆயுளையும், நீண்ட ஆரோக்கியத்தையும் குடு. முக்கியமா கஷ்டப்படுறவங்க, வறுமையில இருக்கவங்க, படிக்க முடியாம இருக்கவங்க, குழந்தை இல்லாம இருக்கவங்களுக்கு, நோய் நொடியில கஷ்டப்படுறவங்களுக்கு, எவ்வளோ குழந்தைங்க பெரியவங்கலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு, இவங்க எல்லாருக்காகவும் நீங்க எப்பவுமே வேண்டிக்கோங்க. நீங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்காக வேண்டும்போது தான், நீங்க என்ன கேட்குறீங்களோ, அத விட அதிகமா உங்களுக்கு தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். இது என் லைஃப்ல நான் அனுபவபூர்வமா சொல்றேன். உங்களுக்குள்ள முருகர் வந்துட்டாருன்னு நீங்க எப்போ உணர்வீங்கன்னா, நீங்க யாரெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு, ரொம்ப நேசிச்சீங்களோ, அவங்க கண்டிப்பா உங்கள விட்டு போயிடுவாங்க. என்ன இப்படி சொல்றேன்னு நெனைக்காதீங்க. இது என்னோட அனுபவபூர்வம் தான். ஏன்னா, அவங்களால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கெட்டது தான் நடக்க இருந்திருக்கும். அத வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அவர் உங்களுக்குள்ள உங்கள ஆட்கொள்ளும்போது, நீங்க யார ரொம்ப நெருக்கமா நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா சண்டை வந்துட்டே இருக்கும். அவங்க உங்கள விட்டு தூரமா போயிடுவாங்க. அப்பவே நீங்க நெனச்சுக்கலாம், உங்களுக்குள்ள தான் முருகர் இருக்காரு. உங்க பக்கத்துல தான் இருக்காரு. அவரு எப்பவுமே உங்கள விட்டு போகவே மாட்டாருன்னு. என்னடா இப்படி சொல்றேன்னு நெனைக்காதீங்க. இல்ல இது உண்மதான். அவருக்கு தெரியும் யார உங்க கூட வச்சுக்கணும், யார உங்கள விட்டு விலக்கி வைக்கணும்னு நிச்சயமா அவருக்கு தெரியும். உங்களுக்கு எப்பவுமே அவர் நல்லது மட்டும் தான் செய்வாரு. ஸோ, எப்பவுமே வந்து தனக்காக வேண்டிக்காம அடுத்தவங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க. இதுதான் நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றேன். ஸோ, அத உங்ககிட்டயும் நான் சொல்லணும்னு நெனச்சேன். என் வாழ்க்கையில எனக்கு இதுவரைக்கும் குடுத்த எல்லாத்துக்காகவும் உனக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட தினம் தினம் லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணுவேன். தினம் தினம் நாளைய கடத்துவேன். ஸோ, எப்பவுமே உங்களுக்கு எதெல்லாம் குடுத்துருக்காங்களோ, அத நெனச்சு முதல்ல நன்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானத நீங்க கேளுங்க. என்ன கேட்டீங்கன்னா, நான் கேட்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். நீ போயிட்டு நில்லுங்க. அவர் பார்த்துப்பாரு. அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன குடுக்கணும், குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு தெரியும் இல்லைங்களா? அவர்கிட்ட குடுத்துருங்க. உங்களோட நாட்கள தினம் தினம் அப்படியே கடத்துங்க. எல்லாமே நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டுன்னு, நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய செய்ய ஆரம்பிங்களேன். அதுவா தானாவே நடக்கும். கண்டிப்பா அவர நீங்க முழுசா நம்பி சரணாகதி அடைஞ்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே தானாவே நடக்கும். இது உண்ம. ஸோ, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஒரு நல்ல காசுக்காக தான் இந்த வீடியோவ நான் போட்டேன். ஸோ, நம்பிக்கையா இருக்கவங்க வாங்கிக்கோங்க. வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் ட்ராப் பண்ணுங்க. தேங்க் யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய். அப்புறம் யாருக்காவது ஏதாவது வேண்டிக்கணும், இல்ல யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்காக சேர்த்தே நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க் யூ. பாய்.